கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதன் எதற்கெல்லாம் அடிமைகளாய் இருக்கிறார்கள்? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை, வேலைக்காரன் எஜமானுக்கு அடிமை, ஏழைகளாய் இருந்தால் பணக்காரனுக்கு அடிமை, மனைவி புருஷனுக்கு அடிமை. ஏன் சொல்கிறேன் என்றால், தேவன் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை ஏவாள் சாப்பிட்டதன் மூலம் தேவன் சாபத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 16 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பயத்தின் ஆவி, ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி உலகத்தை ஆளும். சாத்தான் அதை பயத்தின் மூலம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். அதனால் மக்கள் பல்வேறு உலக காரியங்களை நோக்கி ஓடுகிறார்கள். நாளை காசு கிடைக்காவிட்டால் என்னாகும்? நாளை உனக்கு குடும்பத்துக்கு ஏதாவது நடந்துவிட்டால் என்னாகும்? இன்னும் இப்படி நடக்காத ஒன்றை நம் மனதில் போட்டு போட்டு பல்வேறு இச்சைகளில் உலக மக்களை அலக்களிக்கிறான் சாத்தான். கவலை, மனசோர்வு, நம்பிக்கை இல்லாமல் மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை தேவன் என்பவர் இல்லை அல்லது செயல்படாதவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வாழ்ந்தபோது அவர் உலகத்துக்கு உரியவராக இருக்கவில்லை. எல்லாரும் தூங்கின இரவுகளில் அவர் ஜெபித்தார். சீசர்களை கூட ஜெபிக்க வராவிட்டாலும் அவர் தனியாய் ஜெபித்தார். எல்லோரும் ஐவிசுவாசத்தில் கிடந்தபோது கடலை அதட்டினார், காற்றை அதட்டினார், நோயை விரட்டினார், பேய்களை விரட்டினார். அவர் எதற்கும் அஞ்சவில்லை. அவர் பிதாவையே சார்ந்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். அதிலிருந்து மீண்டு வரணும் என்று நினைத்தாலும் அவனால் முடியவில்லை. அவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகுதான் பாவத்திலிருந்து முழு விடுதலையை பெற்றுக்கொள்கிறான். பாவத்தினால் கடந்த காலத்தில் நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். பாவம் உங்களை கட்டுப்படுத்தியது. இப்பொழுதோ நீங்கள் பாவத்துக்கு இனி அடிமைகள் இல்லை. பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களை, நாம் பிசாசானவன் நம்மளை அழகாக பயத்தை கொடுத்து நம்மளை என்ன செய்கிறான்? அடிமையாய் வைத்திருக்கிறான். நாம் முழுவதுமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம் விடுதலை பெற வேண்டும். எதுக்காக கவலைப்படாமல் நாளை திணித்து குறித்து அது பாடை போதும், நாளை துணை கவலை வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க தேவ புத்திரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அதனால் பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். சரிங்களா? தேங்க்யூ.